நான் சொல்லி வாய முடியல. அந்த மை செட்டுக்காரன் அருமையான மை செட்டுப்பா. மை செட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அதை கேட்கல. நான் ஆம்பளி பாரு துரு பிடிக்கும் போதே நினச்சிக்கிட்டேன். என்னைக்கு கட்டினிய? ஒரு வாரம் ஆச்சா? சோறு ஊறாமே ஊரில் தானே. உண்மையிலேயே அருமையான கிராமம். காளி காப்பேன். இந்த மை செட்டை பார்க்கும்போது எனக்கு அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மை செட்டு போடும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்னர் பாக்ஸ் அதே மாதிரி உள்ள லைட்டு போகிற விதத்தை பற்றி நான் கண்டுபிடிச்சிருவேன். அத்தனை கலைகளுக்கும் இவங்க ஒளி அமைச்சிருக்காங்க என்பதற்கு இந்த மை செட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறேன்னா 10-100 தருவேன்னு தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லையே, அப்படி அட்டம் சொல்லிக்காமல் இருக்கே. ஏன்னா நாடு தமிழ்நாடு, தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்ங்க. ஆனால் இப்போ தலை நிமிர்ந்து நிற்காத அளவுக்கு வீடு கட்டுறாங்க. நிலையை 4 அடி வச்சு போகிறேன், மண்டன்னு முட்டியும் புடச்சி போகுது. ஆனால் தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழே மாறி மனசா லெவலில் வேதனைப்படுறேன் உலகத்தில் எவனும் கிடையாது. யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. நீ புது வண்டி வாங்கினீன்னா அந்த வண்டியை டெய்லி மிஷினை வச்சு செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். உள்ளே வந்து மந்திரிச்ச தாயத்து கயறு விபூதி பாக்கெட்லாம் திணிச்சு வச்சுருவாங்க, நாசமாக போட்டு மட்டும். அதனால் சொல்கிறேன், இருக்கு வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக வாழலாம். இப்போ இந்த காளி காப்பாலில் இவ்வளோ சிறப்பாக இந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாடகம் போடுறீங்கன்னா எதுக்காக நாடகம் போடுற அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம ஊர் செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக நாடகம் போடுறேன். இந்த நாடகம் போடுறது அவ்வளோ லீஸு கிடையாது. ஊர் திருவிழா நடத்துறது லேசுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வர்றேன், நைட்டு வந்து மைய போடுறோம், நம்ம நாடகம் ஆடுறோம், கலையை காமிக்கிறோம், காசை வாங்குறோம், போகிறோம். ஆனால் அந்த நாடகத்தை நடத்த இந்த பெரியோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கூட்டத்தில் உட்காந்து பேசும்போதே அதில் ஒரு ஆள் சொல்லுவேன், நாடக நடிகருக்கு ஆட்டுக்கறி தான் திம்பாகலாம். ஆட்டுக்கறின்னா என்ன மயத்துக்கு? அதெல்லாம் கிடையாது. சாம்பாரை போடுவான், சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, சாப்பிடாட்டா போகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. ஐயா சேர்மன் ஐயா இங்கே உட்காந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி அழகாக சோறு ஓட்டாள். சில ஊரில் நாங்கள் படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். தரையில் சோறு ஓடுவாங்க. சரின்னு நாங்கள் மதிப்பு கொடுத்து பூமாதேவிக்கு நன்றி சொல்லி உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆள் நிறைய போதையில் கறிவாளியை தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வந்து சண்டால பைய வைக்கிறவே ஒரு சட்டி போடக்கூடாதா? சட்டி போடாமல் நெஞ்சு கட்டிட்டு வைப்பேன். செவ ரொட்டியது அவை ரொட்டியது. இதில் ஒரு வேளை முட்டை குழம்பா இல்லை அவை கொட்டை அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் நாடகத்தை நடிக்கிறோம். ஏன்னா அப்போலாம் ஒரு குரூப் இருந்துச்சு நாடகம் பார்க்க. கூட்டம் வர வேணு வந்தவொடனே 1000 பேர் உட்காந்துருக்க ஆள்லாம் ஓடியாருவாங்க. தும்முன்னு ஓடியாந்து வேணவே பிரட்டுவாங்க. கடப்பாறை வச்சு பிரட்டி விட்டுருவேன். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. இப்போ நாடகம் வேணும் வந்தவொடனே சின்ன பையன் கூட கேட்குறேன், நாடகக்காரங்க வந்துட்டாங்க, எங்கே மரியாதை? இப்போ நாடகம் வேணும் வந்தோடனே சில பொம்பளையால் நினைக்கிது கொரோனா ஊசி ஓட வந்துட்டாங்க போல, கதவை பூட்டுக்கிடி ராமாயின்னு பூட்டிக்கிறது. பெண்கள் தாய்மாரில் சொல்கிறேன், தாய்மார்கள்லாம் வந்து அந்த காலத்துலலாம் எப்படி சமையல், அம்மி ஆட்டுரல் இஞ்சி இடிக்கிறதுக்கு தனியாக முடுக்கான்னு வச்சுருப்பாங்க. 5 லட்சம் இடித்து தாளிச்சு அந்த காலத்தில் வெள்ளை போடலாம். இப்பெல்லாம் கிடையாது. பூராமே கிரைண்டரு மிக்சி. உளுந்த போட்டுட்டு ஒத்தக்கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுது. அது வாட்டு கரைச்சி பிடிச்சான்னு ஆட்டிட்டு கிடக்கு. புருஷன் அள்ளி வைக்காட்டா அவனுக்கு சோறு கிடையாது. பூராமே இப்போ கூகுள் மேப். அந்த காலத்தில் மசாலையை வந்து அம்மியில் அரைச்சி என்னை பார்த்தா ஆத்தா மாதிரிலாம் வைப்பாக. வைக்கும்போது 4 பொம்பளை பேசு, என்னடி இன்னைக்கு மீன் குழம்பு வாட வருது? யார்? பரமேஸ்வரி வீட்லையா? கேட்டுச்சுங்க. இன்னைக்கு குழம்பு வைக்கும்போது வீட்டு ஆளு உரம் கதவை போட்டேன், வீச்சம் தாங்க முடியல. பூரா கூகுளில் கேட்குதுங்க. தொடக்கறி வைப்பது எப்படி? டபக்குன்னு தொடையோட மிதந்து. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை எல்லாத்தையும் போட்டு கிண்டிருச்சு, முண்டை அடுப்பை பற்ற வைக்கல. கூகுளில் அடுப்பு இங்கே ஒரு சிரிச்சுக்கங்க வைக்க முடியாம கேட்க கூகுள் மேப் எல்லாமே. அதுக்கும் பொம்பளை என்ன சில பேர் புருஷனை மங்குன்னு அடிப்பது எப்படி? டபக்கு உலக்கையோட வந்துடுது. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தாய்மார்கள்லாம் பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சமைக்க கற்றுக் கொடுங்க. சமைக்க கற்றுக் கொடுங்க. கை தட்டுறீங்க நீங்கள் ஊரை வீட்டில் சமைக்கிற ஆளுகளா?
ஒரு பொம்பளை மொட்டை மாடியில் போய் நின்று கூகுள் மேப்பில் கேட்டுக்கிட்டே இருந்தா வரல. நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல எங்கள் ஊர் கம்மா கரைக்கு போயிட்டா. அங்கே போய் கூகுள் மேப்பில் கேட்குறா. நான் பக்கத்தில் ஆலமரத்தில் தூக்குப்படி சாகலாம்னே நினச்சேன். என்ன கேட்குறான்ற மேப்பில் சுடு தண்ணி போடுவது எப்படி? அப்போ அது கூட தெரியாட்டா என்ன மயத்துக்கு நீனா இருக்க. நைட்டி ஆத்தாமார்களே, நைட்டி. இந்த நைட்டி எதுக்காக கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியுமா? முண்டை சொல்ல விடு. சொல்றதுக்கு முன்னாடி தட்டுற எதுக்கு கண்டுபிடிச்சாங்க நீ சொல்லுவா. வாங்கி வா. நைட்டுக்கு கை தட்டின ஒரே ஆடியன்ஸ் நீ தான்ப்பா. அண்ணே என்னடா நைட்டு போட்டுக்கிட்டு படுத்து தூங்கனே. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா, தூக்கிட்டு போடா. அது இல்லை ப்ரோ. நைட்டு எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் கஷ்டமாக இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் இந்த பாவாடை நாடாவை கட்ட முடியாது, இடைஞ்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்குன்றதுக்காகத்தான் இந்த நைட்டி. ஆனால் இப்போ நைட்டி மதிப்பே இல்லையே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நைட்டியை போட்டு வருதுங்க. சரி, அதுதான் வருதுன்னா கிளவி எங்கள் ஊரில் 2 கிளவி நைட்டியை போட்டு சிப்பிங்கிற விளையாடுது இப்படி இப்படி. அதை 2 இலவட்ட போய் நல்ல பிகர்னு கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டே என்னடா அடிச்சு பல் செட்டு கீழே விழுந்து அங்கனே அவன் இருளடிச்சு செத்து. நாகரிகம் மாறிக்கிருச்சு. நாகரிகம் மாறவில்லை, நம்ம மாறிட்டோம். அயல் நாட்டில் அவன் என்னென்ன செய்கிறான்னா அதெல்லாம் தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்ச. அதனாலதான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்புலாம் தமிழ்நாட்டில் அதிகமாகுது. இங்கே இருக்க தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து சுடிதாரு ஐக்கில்ஸு அந்த கில்ஸ்னு போடலாம். ஆரம்பத்தில் என் வீர தமிழச்சனுடைய பருவமடைந்த அணியக்கூடிய உடை எதுனா பாவாடை தாவணி. பாவாடை தாவணி எங்க இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொங்கல் பண்டிகையை வெளிநாட்டு தமிழச்சி, அங்கே உள்ள தமிழச்சி ஆங்கில அந்த நாட்டில இருந்து வந்து நம்ம உடைய அவங்க சந்தோஷமா கட்டுறாங்க. பாவாடை தாவணி சேலையை அவங்க கட்டிட்டு பொங்கலுக்குண்டாங்க வெளிநாட்டுக்காரவங்க. நம்ம பிள்ளைய பூராமே ஐக்கிள் செருப்பு ஒவ்வொன்றும் 4 அடி 5 அடி போட்டவனே தரையிலே கால் நிற்காது. இங்கே தூக்கணும் இப்படி தூக்கி அது முண்டை நடக்க முடியாமல் நடந்து பிறண்டு மறுநாள் பார்த்தா முட்டை பத்த போட்டுக்கிட்டு இப்படி. சிரிக்காதியத்தா. நான் ஏன் பேசுறேன்னா விழிப்புணர்வு தேவை.